வணக்கம். சென்னை புறநகர் ரயில் சேவை மிக முக்கிய ஒரு பொது போக்குவரத்தாக உள்ளது. குறிப்பாக சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை இயக்கக்கூடிய மின்சார ரயில் தினமும் லட்சக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர். இந்த தளத்தில் ரயில்கள் ஒரு சில நாட்கள் ரத்து செய்யப்பட்டாலே பயணிகள் பெரிதளவு பாதிப்படைவார்கள். இந்த நிலையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் மூன்றாவது நாளாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தாம்பரம் இடையே இந்த மின்சார ரயில் சேவைகள் வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் விரைவு ரயில்களின் சேவைகள் ஏற்கனவே மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தளத்திலும் ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு தளத்தில் தற்போது இயக்கப்பட்டு வரும் 208 ரயில்களில் பதிலாக 164 ரயில் சேவைகள் மட்டுமே இயக்கப்படும் என அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவைகள் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக சென்னை கடற்கரையிலிருந்து 84 ரயில் சேவைகளும் செங்கல்பட்டு தாம்பரத்திலிருந்து 80 ரயில் சேவைகளும் இயக்கப்படுகின்றன. இதில் 11 ரயில்கள் சென்னை கடற்கரை எழும்பூர் வரை இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும். அதே சமயம் ஏசி மின்சார ரயில் சேவையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று விடுமுறை நாள் என்பதால் பெரும்பாலான பயணிகள் ரயில் பயணத்தை தவிர்த்துவிட்டு மாநகர பேருந்து மூலமாக சென்னை சென்ட்ரல், எக்மூர், டி நகர், கிண்டி, அண்ணா நகர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லக்கூடியவர்கள் பேருந்துக்காக காத்திருந்து ஏறுகின்றனர். மாநகர பேருந்துகளும் கூடுதலாக இயக்கப்பட்டு வருவதாகவும் மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவிக்கின்றனர். மேலும் இதனால் தாம்பரம் GST சாலையில் சற்று ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது.